அஷ்டி விநாயகனே, பிள்ளையாரப்பா, முன் அருளாள வெள்ளாம செழிக்கணும், வீடெல்லாம் மகிழ்ச்சி பொங்கணும், ஊரெல்லாம் செல்வம் பெருகணும். ஊர்ல மழையெல்லாம் உண்டா? வெள்ளாமெல்லாம் எப்படி? நல்ல மழை, நல்ல விளைச்சல். சரி, நீங்க எல்லாம் சௌக்கியம் தானே? ரொம்ப சௌக்கியம் மாமா. இல்லம்மா தானே, சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கு. அட வாங்க, முந்தையெல்லாம் வந்தா என்ன துடுக்குத்தனமா பேசும், பாவாடை தாவணி கட்டணும் பேச்சே காணும். இப்ப அவ பெரிய பொண்ணாயிட்டாமே. அது தெரிஞ்சுதானே லட்சியம் பண்றதுக்கு வந்தேன் நானு. என்ன மாமா நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிட்டுட்டே பேசுவோம். மாப்பிள மாமா பயப்படாதீங்க, கண்ணம்மா சமையல் இல்ல, அம்மா தான் சமைச்சிருக்காங்க. வாங்க வாங்க. அப்புறம் நீ சொல்லு. இப்போ என் தங்கச்சி பொண்ணு பெரிய மனுஷன் ஆயிடுது. இப்ப 4 பேர் கூடி இருக்கிறோம். கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன நிச்சயம் பண்ணா போச்சு கேளு. ஏமா சிவகாமி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இதுல நான் சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? அது உங்க வீட்டு பொண்ணு, பெரியவங்க நீங்க எல்லாம் பார்த்து முடிவு பண்ணினா சரிதான். சரி, அப்ப நகநட்டை பத்தி பேசுவோமா? என்ன நாடாமக்கரையா நகநட்டை பத்தி பேசிக்கிட்டு? நம்ம கொரட்டூர் குழந்தை இருக்கானே, அவன் தங்கச்சிக்கு உடம்பு பூரா தங்கமா பூட்டின. ஐயோ, புடவையா வாங்கி தரலையா? அட சும்மா இருப்பானே, சாமா சோமான்னு கல்யாணத்தை முடிக்காம. ஐயா, கொரட்டூரார் அவர் தங்கச்சிக்கு என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அதை சீரும் சேப்புமா நான் செஞ்சே தீருவேன். உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகைகளா பூட்டத்தான் போறேன். இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு சீர்வகைகளை செய்யத்தான் போறேன். பெரிய பந்தலா போட்டு மேலதாளத்தோட என் வீட்லயே கல்யாணத்தை தடபடலாம் ஓஹோன்னு நடத்தத்தான் போறேன். அப்புறம் என்ன வேதாச்சலம், அதான் பிரமாதமா செஞ்சிருவோம்னு சொல்றானே, நீ என்ன சொல்ற? அவன் சொன்ன உட்பாடு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏப்பா வேலை, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? வர அறுவடைக்கு அப்புறம் தை மாசத்திலே வச்சுக்கலாம் மாமா. சரி, அப்புறம் என்ன தாம்பலம் மாத்திக்க வேண்டியதானே? தனம் தனம் என்னென்ன? அம்மா, உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணிட்டேம்மா. வெக்கத்தை பாரு. என்னங்க இது? தானே ஏன் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா? ஒண்ணுமில்ல, கல்யாணம் சொன்ன அவ்வளவுதான், வெக்க வந்துருச்சு. என்ன இருக்காதா? ஐயா, நீ எதுக்கா வெக்கப்படுற? தங்கச்சி, கல்யாணம் ஆயி நீ புருஷன் வீட்டுக்கு போன உடனே இந்த அண்ணனை மறந்துட மாட்டிய. இத பாரு, நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நேரா உன் வீட்டை தேடி வருவேன், ஒண்ணு கேட்பேன். என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க போறேனா? என்ன கேட்க போறேனா? கேட்கிறேன் பாரு. என்ன என்ன என்னங்க சம்பந்தி, எப்போ நம்ம சம்பந்தம்? வெக்கத்தை பாரு. என்னங்க சம்பந்தி, எப்போ நம்ம சம்பந்தம்? புருஷன் வீடு போய் புள்ளைய பெற்ற பின்னாலே, புருஷன் வீடு போய் புள்ளைய பெற்ற பின்னாலே, என்னங்க என்னங்க சம்பந்தி, எப்போ நம்ம சம்பந்தம்? பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணை பெத்த பின்னாலே, பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணை பெத்த பின்னாலே, பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணை பெத்த பின்னாலே, என்னங்க சம்பந்தி? பஞ்சவர்ண கிளிய போல பொண்ணு போறந்தா, உன் பையன் வந்து பாக்கட்டுமே கண்ணு இருந்தா. அம்மாடி, பஞ்சவர்ண கிளிய போல பொண்ணு போறந்தா, உன் பையன் வந்து பார்க்கட்டுமே கண்ணு இருந்தா. பப்பாளி பழத்தை போல பையன் பிறந்தா, பப்பாளி பழத்தை போல பையன் பிறந்தா, அத 10 கிளி கொத்த வரும் வாய திறந்தா, அத 10 கிளி கொத்த வரும் வாய திறந்தா. என் பொண்ணு கல்யாணத்தில் 7-8 வாகனம், என் பொண்ணு கல்யாணத்தில் 7-8 வாகனம், இங்கிலீஷு பாடலோடு கச்சேரி நாயனம், இங்கிலீஷு பாடலோடு கச்சேரி நாயனம். 7 லட்சம் சீதனம். 7 லட்சம்? ஆமா, என் புள்ள மாப்பிள்ளை 7
என்ன என்ன என்னங்க சம்பந்தி எப்போ நம்ம சம்பந்தம் புருஷன் வீடு போய் பிள்ளைய பெத்த பின்னாலே என்னங்க சம்பந்தி போட்டியம்மா இந்த போடு போட்டாலும் போட்டியம்மா இந்த போடு ஒரு பிள்ளைய நீ பெத்ததுக்கா இந்த பாடு ஒரு பிள்ளைய நீ பெத்ததுக்கா இந்த பாடு நீ தரும் சீதனம் நெல்லு வாங்க போதுமா நீ தரும் சீதனம் நெல்லு வாங்க போதுமா நாம் பெத்த பிள்ளைக்கு சோப்பு வாங்க போதுமா நாம் பெத்த பிள்ளைக்கு சோப்பு வாங்க போதுமா அத்தனை சோப்பு வாங்க வேண்டும் இல்லையா அத்தனை சோப்பு வாங்க வேண்டும் இல்லையா உன் ஆம்பள பிள்ளை என்ன அழுக்கு பிள்ளையா ஆம்பள பிள்ளை என்ன அழுக்கு பிள்ளையா ஐயே அழுக்கு பிள்ளை என்ன சொன்ன வாயாடி ஒரே என் பொண்ணு வாயாடி நானும் பாக்குறேன் உன் பொண்ணு பாக்குறேன் நீ உன்னையும் ஏண்டா அத்தனை பேர் மத்தியிலே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வீராப்பா பேசிட்டியே அத்தனையும் செய்ய வேணாம் நான் செய்யத்தாம போறேன் உன் நெஞ்சு நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கே அதை நிறைவேற்றி வைக்க பணம் நிறைய செலவாகுமே அதுக்கு எங்க போவேன் தாண்டா கேக்குறேன் நான் மண்ணை நம்பி வாழறோம் அம்மா நெஞ்சில உரமும் கையில வலுவு இருக்கிற வரைக்கும் பணத்துக்கு என்னமா கவலை நிலத்துல பாடுபட்டு சம்பாதிப்பேன் சம்பாதிச்ச பணம் அவ்வளவையும் என் தங்கச்சி கல்யாணத்துக்காகவே செலவு செய்வேம்மா கடவுள் நம்ம அந்த நிலையில வைக்கலையப்பா கடன்காரனை தானே வச்சிருக்காரு நீ என்னதான் உழைச்சு சம்பாரிச்சாலும் அறுவடையில வர நெல்லுல பெரிய ராஜா கடனுக்கு வர கட்டணுமே அதை மறந்துட்டியா இப்ப சொல்லுப்பா இந்த கடனை அடைக்க போறியா இல்ல உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறியா நீங்க சொல்றது இப்பதாம்மா எனக்கு புரியுது நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா இப்பவே நான் போய் பெரிய ராஜாவை பார்த்து கடனை அடுத்த மகசூல கட்டிடுறேன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுப்பா அவங்க ஊரை அடிச்சு ஒலையில போடுற கூட்டமாச்சே நீ போய் கேட்டா அவங்க சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறியாப்பா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா என்னம்மா கல்யாணம்னு சொன்னா வேண்டாம்னு சொல்ல போறாங்க நீங்க பேசாம இருங்க இப்பவே போய் நான் அவங்களை கேட்டு வந்துடுறேன் பிரியராஜா நம்ம காத்தமுத்து கணக்க பார்த்தேன் கணக்கு புத்தகத்தை மட்டும் பார்த்து என்னையா பண்றது ஊரையும் கொஞ்சம் பாரு என்னமும் பாத்துட்டு தானுங்களே இருக்கிறேன் என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம மாடசாமி மாந்தோப்பு பாத்தியா எப்படி காத்து கிடக்கு பார்த்தேன் ஓடி ஆண்டாத கணக்கையும் பார்த்தேன் ஒழுங்கா பணத்தை கட்டி இருக்கிறானுங்களே ஒழுங்கா பணத்தை கட்டிட்டா அதுக்காக காஞ்ச மாங்காய் எல்லாம் நேரம் அவன் வீட்டுக்கு போயிடுறா அதானே ஐயாபுரி அதையும் கொஞ்சம் கவனியா ஐயா சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேங்க மாடசாமி தோப்பு மாங்காய் எல்லாம் நம்ம வீட்டு சமயக்கட்டுக்கு வந்தாச்சு 6 பசங்க சமணம் போட்டு உட்கார்ந்து நரிக்கிட்டு இருக்கிறானுங்க ஊறுகாய்க்கு 6 பேர் நடத்துறாங்களா முதல்ல உன்னை ஐயா பெரிய முதலாளி என் உழவு மாட்டையும் கலப்பையும் நடராஜா பறிச்சிட்டு வந்துட்டாருங்க ஆமாங்க முதலாளி இந்த தள்ளாத வயசுல நாங்க 2 பேரும் அதை வச்சுதான் பொழைச்சுக்கிட்டு இருந்தோம் 6 வயசு கஞ்சி குடிக்கிறதுக்கு அது கூட இல்லையாதான் நாங்க என்ன செய்வோம் இந்த நாய்களை அடிச்சு விரட்டுறான் யாரோ உங்களை எங்க புடிச்சு தள்ளுறதுன்னு எனக்கு புரியல வயசாச்சே உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல பாருங்க பணக்காரன் விட்டு சோறு ஊசி போனா தாயா உங்களை மாதிரி ஏழைங்க கவனமே அவங்களுக்கு வரும் போவையா போ பெரியவரு பெரிய ராஜா எத்தனை பேரையா காப்பாத்துவாரு முடியல வராத ஐயா ஏன் இப்படி வள்ளு வள்ளுன்னு விழற என்னங்க முதலாளி இந்த வீட்டுல நாய்க்கு பதிலா நான் இருக்கம்மா எதுவும் இருக்கிறாங்க போங்க போங்க ஐயா பெரிய முதலாளி கொஞ்சம் பெரிய மனசு வையுங்க நாங்க ஏழைங்க என்னையா ஏழைங்க பாருங்க ஏழைங்களா இவங்க ஏழையா நீ வேட்டி எங்க கட்டுற இடுப்புல அவரு அதுலதான் அப்புறம் என்ன ஏழை பணக்காரன் போங்க போங்க போ ஐயா உழைக்கிறதுக்கு வழி இல்லையா உழைக்க வழி இல்லாதவங்களுக்கோசம் தான் நம்ம 3 கேணியை வெட்டி வச்சிருக்கிறோம் ஆமா ஆமா ஐயா சொல்றது உனக்கு புரியலையா நீதான் நல்லதங்க இவருதான் 7 குழந்தைங்க பேசாம 3 கணத்திலையும் போய் உளுந்து முதங்க
வேற வழி இல்லம்மா, நான் வேலைக்காரனா இருக்கிறேன். ஏன்னா ஏறும் கலப்பை என்ன இருந்ததா? பண்ட பாத்திரம் எதுவும் இல்ல? அதானே அதானே பாத்தீங்களா, எரியிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி. அக்கிரமம் பண்றதுல அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒத்த மிஞ்சுவான் போல் இருக்குது. போங்க போங்க. பணத்தை கொண்டாந்து வச்சுட்டு மாட்டை புடிச்சுக்க, கலப்பைய தூக்கிக்க, திரும்பி பார்க்காம ஓடிப்பா. போயப்பா, இதுங்கெல்லாம் ஒழுங்கா சொன்னா போவாத, உத கொடுத்தாதான் போவான். அவரை ஒண்ணும் செய்யாதீங்க ஐயா. நீங்க போயிடுங்க போயிடுறோம், நாங்க போயிடுறோம். போயிடுங்க போயிடுங்க. சனின்னு ஒழிஞ்சுதுங்க. போயிட்டாங்க. பாவாடா, இந்த வெள்ளைய அறுவடை பண்ணிட்டான், பாத்துட்டோட சீக்கிரம்.